ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாலிடே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம். இன்று நாம் தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே. நம்மளோட படிப்பு தான் நம்மளை நாளைக்கு இன்னும் இந்த சமூகத்தில் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு செய்யும். அதுக்காக நாம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டையும் படிக்க போகிறோம். உனக்கு என்ன தான் நாளைக்கு வேறு எக்ஸாமாக இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம இதை கொஞ்சம் படிக்கும்போது உனக்கு ஃப்ரீயாக மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ படிக்காத கொஷின்ஸை படிக்கும்போது ஈஸியாக மனசில் பதியும். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் அவலான்ச்சி பிரேக் டவுன் அண்டு ஜீனர் பிரேக் டவுன். ஓகேவா? பிஃபோர் கோயிங் டு திஸ் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ்னு 2 இருக்குதுன்னு நமக்கு தெரியும் டயோடில். பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ஷன் பண்ணியிருந்தால் அதை ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே ரிவர்ஸ் பயஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் of the diode connected to the negative of the battery and negative of the diode is connected to positive of the battery அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோன்னா ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த கண்டிஷனாக இருந்ததுனாக்கா என்ன நடக்கும்? இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை இது என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் என்ன ஆகுதுன்னா இங்கே ஜம்ப் ஆகி போகுது. அடுத்தது இங்கிருந்து இது நமக்கு இந்த வழியாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதாவது இங்கேயும் நமக்கு என்ன ஆகுது? இங்கிருந்து நெகட்டிவ் போகுது. அப்போ இங்கிருந்து நெகட்டிவ் போகும். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில நமக்கு கொலிஷன்ஸ் நடக்குது. அப்போ டிப்ளீஷன் ரீஜியன் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இது வழியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் இது வழியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்குது? இங்கே டிப்ளீஷன் ரீஜியன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்படி டிப்ளீஷன் ரீஜியன் இன்க்ரீஸ் ஆனால் கூட இங்கே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், பாசிட்டிவில் மைனாரிட்டி எலக்ட்ரான், நெகட்டிவில் மைனாரிட்டி ஹோல்ஸு, இந்த 2 நாளையும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கிடைக்குது. அந்த கரண்ட்டை தான் நம்ம ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் போடும்போது நம்மளோட ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் கிடைக்கும். அதாவது கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது பேட்டரியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜை நான் மாற்றும் போது எனக்கு கரண்ட் மாறுது அப்படின்னு சொன்னோம். அதே ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணலைன்னா கூட கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கிடைக்குது. ஓகேவா? ஒரு ஃபர்தர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு மேலே நான் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா இது என்ன ஆகும்னா ஷார்ப்பாக ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகிற அந்த கண்டிஷனில் டயோடு பிரேக்கப் ஆகிடும். அதனால தான் அதை ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி டயோடு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஜங்ஷன் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்மளால் அந்த டயோடை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது இந்த 2 கண்டிஷனை வச்சு தான் இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரிவர்ஸ் பயஸில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்க போகிறோம். ஒன்று அவலான்ச்சி பிரேக் டவுன், இன்னொன்று ஜீனர் பிரேக் டவுன். அந்த தான் பிரேக் டவுன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரேக் டவுன் மெக்கானிசம் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் தான் ஆக்ட் ஆகுது. அப்போது ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன்னா என்ன சொல்கிறோம்? நம்ம ஒரு டயோட ரிவர்ஸ் பயஸில், அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவில் கனெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால எனக்கு கொஞ்சோண்டு கரண்ட் கிடைக்குது. அந்த கரண்ட்டுக்கு பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தராக ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு மேலே பாருங்கள், த வோல்டேஜ் அட் விச் பிரேக் டவுன் ஹேப்பன்ஸ். எந்த ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் கரண்ட்டு ஷார்ப்பாக ரைஸ் ஆகுதோ ஜங்ஷன்ஸ் பிரேக் டவுன் அண்ட் ரிவர்ஸ் கரண்ட் ரைசஸ் ஷார்ப்லி. ஓகேவா? அப்போது அந்த வோல்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் எங்கே எந்த வேல்யூவில் நடக்கும் அப்படின்னா அது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித்து அண்டு டோப்பிங் லெவல். ஓகேவா? அப்போது இங்கே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல எவ்வளவு நம்ம மைனாரிட்டி, அதாவது பியோர் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டருக்கு உள்ளார டோப்பிங் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம டோப்பிங், இம்ப்யூரிட்டி ஆட் பண்ண டோப்பிங்னு சொல்கிறோம். அந்த டோப்பிங் லெவலை பொறுத்தும் இந்த வித்தை பொறுத்தும் தான் எனக்கு பிரேக் டவுன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 கண்டிஷனை பொறுத்து தான் நாம் யார் 2 பேர்த்த பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவலான்ச் பிரேக் டவுன் அண்ட் ஜீனர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னா என்னென்னா லைட்லி டோப்டு ஜங்ஷனாக இருக்கும். அப்போ கொஞ்சமான அளவுக்கு டோப் பண்ணியிருந்தாங்கன்னா டிப்ளீஷன் ரீஜியன் அதிகமாக இருக்கும். அப்போ டிப்ளீஷன் ரீஜியன் அதிகமாக இருக்கும்போது பாருங்கள், when reverse bias voltage exceeds the certain value, minority charge carriers are accelerated and the reverse voltage and their kinetic energy increases. ஓகேவா?
அப்போது தொடர்ந்து அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயும் என்ன ஆகாது, போக முடியாது. ரீஜியன் பெருசாகிக்கிட்டே போகும். அப்போ இங்கே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொலிஷன்ஸ் நடந்து எனக்கு என்ன நடக்கும்னா கோவேலண்ட் பாண்டு க்ரியேட் ஆகுது, உடையுது. ஏற்கனவே கோவேலண்ட் பாண்ட் இருக்கும், அந்த கோவேலண்ட் பாண்டு உடையுது. திரும்ப திரும்ப நான் இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் அதிகமான கோவேலண்ட் பாண்டு என்ன ஆகுது, உடையுது. அதனால எனக்கு கரண்ட்டு இந்த டயோடில் அதிகமாகுது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால. அப்படி அதிகமாகிறதுனால என்ன ஆகுது, இந்த ஜங்ஷன் உடைஞ்சு போயிடுது. அந்த ஜங்ஷன் உடையிறது தான் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது அவலான்ச் பிரேக் டவுன், ஜீனர் பிரேக் டவுன் ரெண்டுக்கும் ஒன்று தான். ஆனால் அவலான்ச் பிரேக் டவுன்னா டோப்பிங் கம்மியாக இருக்கும். டோப்பிங் கம்மியாக இருந்ததுன்னா வித்து பெருசாக இருக்குது. அப்படி வித்து பெருசாக இருக்கிறதுனால மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ குறைவான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூலேயே இந்த டயோடு பிரேக் டவுன் ஆயிரும். அதுவே ஜீனர் பிரேக் டவுனாக இருந்ததுன்னா டோப்பிங் லெவல் அதிகமாக இருக்கும், அப்போ வித்து கம்மியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும். நம்ம எவ்வளவு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அதிகப்படுத்தினாலும் ஓகேவா, அப்போ என்ன நடக்கும், அங்கே உடையிறதுக்கு லேட் ஆகும். நம்ம இந்த கிராஃபை வச்சே சொல்ல முடியும். அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னா ஒரு 4 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸில் அது பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஓகேவா, இங்கே 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4ல் அவலான்ச் பிரேக் டவுன் நடக்குதுன்னா அதே ஜீனரில் ஒரு 7 அப்படிங்கிற அளவு வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதனால தான் நம்ம ஜீனர் டயோட எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 மார்க்கில் கூட படிக்கிற ஜீனர் டயோட் கேன் பி ஆப்பரேட்டட் அட் திஸ் பர்டிகுலர் ரீஜியன். திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு படிக்கிறோம். ஓகேவா, அப்போது ஒன்றும் கிடையாது. ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டில் எப்போ டயோடு உடையுதோ அதை பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்கிறோம். அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் அவலான்ச் பிரேக் டவுனில் சீக்கிரமாகவே நடந்துருது. அப்போ சீக்கிரமாகவே டயோடு புகஞ்சிரும். அதுவே ஜீனர் வோல்டேஜாக ஜீனர் பிரேக் டவுனாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் இன்னும் அதிகமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்க முடியும். ஏன் அப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அங்கே டோப்பிங் அதிகமாக இருக்குது. அப்போ டிப்ளீஷன் ரீஜியன் குறைவாக இருக்குது. அப்போ உடையிறதுக்கு லேட் ஆகுது. அதனால கொஞ்சம் நேரம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக கொடுக்குற வரைக்கும் டயோட வேலை செய்ய வைக்க முடியும். அப்போ அந்த பர்டிகுலர் வோல்டேஜ் வரைக்கும் நம்மளால் டயோட வேலை செய்ய வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால அது ஜீனர் பிரேக் டவுன்னு சொல்கிறோம். நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு அது யூஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ பாருங்கள், டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் அவலான்ச் பிரேக் டவுன் அண்ட் ஜீனர் பிரேக் டவுன். ஃபர்ஸ்ட் அவலான்ச் பிரேக் டவுன், த phenomenon ஆஃப் இன்க்ரீசிங் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் கரண்ட் இன் செமிகண்டக்டர் பை அப்ளையிங் ஹையர் வோல்டேஜ். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகப்படுத்தினா எலக்ட்ரான்ஸு அதிகமாகுது. த phenomenon ஆஃப் இன்க்ரீசிங் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் கரண்ட் இன் செமிகண்டக்டர் பை அப்ளையிங் ஹையர் வோல்டேஜ். இங்கே த ப்ராசஸ் இன் விச் electrons are moving across the barrier from valence band of p-type material to conduction band of lightly filled n-type material. Next, depletion layer திக்காக இருக்குது, இங்கே டிப்ளீஷன் லேயர் தின்னாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வீக், எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே வீக்காக இருக்கும், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்டு ஹோல்ஸ். இங்கே ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரான்ஸ். டோப்பிங் லோ, டோப்பிங் ஹை. பிரேக் டவுன் வோல்டேஜ் வேரி, இங்கே பிரேக் டவுன் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஜீனர் பிரேக் டவுனில் ஆக்ட் ஆகக்கூடிய டயோடு பர்டிகுலராக நம்ம 10லேருந்து 1000 வோல்டேஜ் வரைக்கும் ஆக்ட் ஆகிற மாதிரி ஜீனர் டயோடை உருவாக்க முடியும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், கிவ் த பர்ஹூசன் கண்டிஷன்ஸ் ஃபார் சஸ்டெயின்டு ஆசிலேஷன்ஸ். ஆசிலேஷன்ஸ் தொடர்ந்து நடக்கணும்னா என்ன கண்டிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேர் ஷுட் பி பாசிட்டிவ் ஃபீட்பேக், the loop phase shift is 0 degree or integral multiple of 2π. 0 டிகிரியாக இருக்கலாம், இல்லைன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 2π. 2π அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், 360. அப்போ 360 0வும் ஒன்று தானே. அடுத்தது பாருங்கள், லூப் கெயின் மஸ்ட் பி யூனிட்டி. கெயின் வேல்யூ எப்படி இருக்கணும், ஏ பீட்டாவுடைய வேல்யூ 1. ஓகே,